வணக்கம் காய்ஸ். நம்ம இந்த வாரம் பார்த்தோன்னா கேவிக்கு இப்போ சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இது பார்த்தோன்னா வேலூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குங்க. இங்கே பார்த்தோன்னா அதிகப்படியான செம்மறி ஆடு மற்றும் விளையாட்டு கிடாய்கள் இங்கே அதிக வரத்து இருக்குது. இந்த சந்தையில் பார்த்தோன்னா பக்ரீத்துக்கு தேவையான கிடாய்கள் அதிக வரத்து இந்த சந்தைக்கு அதிகமாக வரத்து இருக்குது. இந்த சந்தையில் பார்த்தோன்னா வேலூர் சுற்றியுள்ள கிராமத்துலேருந்து அதிகப்படியான கிடாய்கள் பார்த்தோன்னா வளர்ப்பு கிடாய்கள் இந்த சந்தைக்கு வருது. இதில் பார்த்தா செம்மறி கிடாய்கள் விளையாட்டு கிடாய்கள் எல்லாமே ரெண்டுமே அதிக அளவு வருது. இந்த வாரம் பார்த்தோன்னா நெல்லூர் ஜுடிப்பி இந்த மாதிரி கிடாய்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குது, என்னென்ன ரேட்டில் இருக்குது, என்னென்ன தரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போங்க. பார்த்தோன்னா அதிகப்படியான மக்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தோன்னா கிடாய்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அதிக மக்கள் வந்திருக்காங்க. பார்த்தோன்னா ஒரு 4 கடை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப அருமையான பெரிய சைஸ் கடை எல்லாமே பார்த்தோன்னா அந்த 4 கடை ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப அருமையாக வளர்த்துருக்காரு. அண்ணா என்ன ஊர்லேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? காட்பாடியா? எத்தனை கடை கொண்டு வந்திருக்கீங்க? 4 கடாவா? சரிண்ணா. எல்லாமே 2 பல்லுங்களா? எப்படி அப்படி இன்னும் பல்லு போடல. எல்லாம் பார்த்தா கடை பார்த்தா பெரிய சைஸாக இருக்குங்க. ஆனால் இன்னும் பல்லு போடலைன்றாரு. ரொம்ப அருமையாக வளர்த்துருக்காரு. என்ன ரேட்னா சொல்கிறீங்க? ஜதை 70 ரூபா சொல்லுங்கள். ஜதை 70. ஜதை வந்து 70,000 ரூபாய் சொல்கிறாருங்க. ரீசனபிளான ப்ரைஸ் வந்து ரேட்டு வந்து அண்ணன் வந்து 70,000 சொல்கிறாருங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. பிளாக் ஃபேஸு எல்லாமே பார்த்தா நெல்லூர் ஜிபிட்டு வச்சுருக்காரு அண்ணன். என்ன பார்த்தோன்னா ஒரு 2 கடை கொண்டு வந்திருக்காங்க. 2 கடை வந்து என்ன தரத்தில் இருக்குன்னு கேட்போம், என்ன பல்லுன்னு கேட்போம். அண்ணா வணக்கண்ணா. என்ன ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? ஓகே. இப்போ 2 கடை எத்தனை பல் கடைண்ணா இது? 2 பல்லா? என்ன ரேட் சொல்கிறீங்க நீங்கள்? 80,000 சொல்கிறாரு அண்ணா. வந்து ரெண்டு கடை கொண்டு வந்திருக்காங்க. 80,000 கோட் பண்ணுறாரு. ரொம்ப அருமையாக வளர்த்துருக்காரு கடாவை. அண்ணா பார்த்தா ஒரு 15 கடை கிட்ட கொண்டு வந்திருக்காருங்க. ஒரே அண்ணாவது மொத்தம் பார்த்தா ஒரு 15 கடை கொண்டு வந்திருக்காரு. கேட்போம் எங்கேருந்து வராரு என்னன்னு சொல்லிட்டு கேட்போம். அண்ணா வணக்கண்ணா. நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்கண்ணா? அப்படிங்களா? நீங்கள் இப்போ எத்தனை கடை கொண்டு வந்திருக்கீங்க? 15 கடாவா? எல்லாமே எத்தனை பல்லு தரத்தில் இருக்குண்ணா? எல்லாமே ஓகே 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 ஓகே. என்ன இப்போ நீங்கள் என்ன ரேட் எதிர்பார்க்குறீங்க அந்த கடாங்களுக்கு? ஜோடி ஜோடி வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா சொல்றா. ஓ ஜோடி. ஓகே 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 சார். அண்ணன் வந்து 1 லட்சம் ரூபாய் சொல்றாரு. டிபெண்ட் சைஸை பொறுத்து ரேட்டு அப்படின்றாரு. சில கடைங்கள ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்ற ஆவரேஜ் சொல்லியிருக்காரு அண்ணன். எல்லாமே பார்த்தா 2 பல்லு தரத்தில் எடுத்துன்னு வந்திருக்காரு அண்ணன். அண்ணா வந்து சந்தையில் ரொம்ப அருமையான கடை கொண்டு வந்திருக்காருங்க. ரொம்ப பெரிய சைஸ் கடை, ரொம்ப சேட்டை பிடிச்ச கடை வச்சிருக்காரு அண்ணன். அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? எடப்பாளையம் வில்லேஜ்லேருந்து வராரு. எத்தனை பல்லுண்ணா கடை? எத்தனை பல்லு இது? 2 பல்லா? என்ன ரேட் சொல்கிறீங்கண்ணா நீங்கள்? 53,000 சொல்கிறீங்க. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? 50 ரூபா வந்தால் கொடுத்துருவாருங்க. 50,000 வந்தால் கொடுப்பாரு. 53,000 சொல்கிறாரு அண்ணன். நல்லா சூப்பரான கடைங்க அது. 50,000 வந்தால் ஃபைனலாக கொடுத்துருவேன் அப்படின்றாரு. 2 பல்லு தான். அண்ணா பார்த்தா ஒரு 8 கடை கொண்டு வந்திருக்காருங்க. 8 கடை பார்த்தா நல்லா பெரிய பெரிய கடைங்க. ரொம்ப எல்லாமே பார்த்தா அடிக்கருப்பு நெல்லூர் ஜுடிப்பில் அடிக்கருப்பு எல்லாமே. அண்ணா கடை கேட்போம் எங்கேருந்து வராருன்னு கேட்போம். அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? பரதராமி. ஓகேண்ணா. எல்லாமே 2 பல்லு கடாவா? 2 பல்லா? சரிண்ணா. நீங்கள் ஜோடி என்ன ரேட் சொல்கிறீங்க? 90,000 சொல்கிறாருங்க அண்ணன். வந்து 90,000 சொல்கிறாருங்க. 90,000 சொல்கிறாருங்க ஜோடி. பார்த்தா சிங்கிள் பார்த்தா 45,000 சொல்கிறாருங்க அண்ணன். ரொம்ப அருமையாக வளர்த்துருக்காருங்க. ரொம்ப சூப்பரான பெரிய பெரிய கடை இருக்குது அண்ணங்கிட்ட. அண்ணா பார்த்தா ஒரு 2 கடை கொண்டு வந்திருக்காருங்க. 2 கடை ரொம்ப அருமையாக இருக்குது கடை. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? காட்பாடியா? 2 பல்லு போட்டிருக்கா? இல்லைன்னா பல்லு போடலை. பல்லு போடலைங்க 2 கடாவும். எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க? 60,000. அண்ணன் வந்து 60,000 சொல்கிறாருங்க கடை.
ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடைங்க. நல்ல நல்ல லுக்கு அருமையாக இருக்குது. சேட்டை பிடிச்ச கடாவாக இருக்குது. 60,000 சொல்கிறாருண்ணே. கடை ஒன்று அண்ணன் வாங்கியிருக்காரு, சென்னையிலேருந்து வந்து வாங்கியிருக்காரு. பிஎஸ்விஎஸ்கேன்ற டீம் இவங்க பார்த்தா அடிக்கருப்புங்க. அடிக்கருப்பு நல்ல பெரிய சைஸ் பிக் சைஸ் கடைங்க. எப்படின்னு பார்த்தா 100+ தான் இருக்கும் அந்த கடை. ரொம்ப 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 அருமையான அக்ரெசிவான கடைங்க அது. எங்கேருந்து வராங்க அப்படின்னு கேட்டேன் நான். இந்த மாதிரி சொன்னாங்க. அண்ணா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? புதுப்பேட்டிலேருந்து வராரு அண்ணன். சரியான காமெடி பயங்கரமாக பண்ணுறாரு அண்ணா. புதுப்பேட்டிலேருந்து வந்து வாங்கியிருக்காரு. அண்ணா என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க இந்த கடாவை நீங்கள்? எவ்வளோ? 80,000ங்க. 80,000. எத்தனை பல்லுண்ணா இது? எத்தனை பல்லுண்ணா அது? 4 பல்லுங்க. ஓகே 80,000 கொடுத்து வாங்கியிருக்காருங்க இந்த கடாவை. 4 பல்லு கடாங்க. ரொம்ப பெரிய சைஸ் கடை. ரொம்ப அருமையான கடாங்க அது. பியூர் ஒயிட்டுங்க. நெல்லூர் ஜுடிப்பில் பியூர் ஒயிட்டுங்க. நல்ல பெரிய சைஸ் பிக் சைஸ் கடாங்க. ஒன்று சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ணா எங்கேருந்து வராருங்க இப்போ? அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? வேலூர்லேருந்து வரீங்களா? சரிண்ணா. இப்போ நீங்கள் இந்த கடை எத்தனை பல்லு கடாங்க அது? 2 பல்லா. என்ன ரேட் சொல்கிறீங்க நீங்கள்? 45,000 சொல்கிறாருங்க. ரொம்ப பெரிய சைஸ் கடாங்க. சிங்கிள் கடாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நெல்லூர் ஜிலிபி பியூர் வெயிட்டுங்க. நல்லா சேட்டை பிடிச்ச கடை. 45,000 சொல்கிறாரு. அடுத்த அண்ணன் சூப்பரான கடாங்க. நல்லா பெரிய சைஸுங்க. ரொம்ப பெரிய சைஸ் கடை இது. அருமையான லுக்குங்க. அண்ணா எத்தனை பல்லு கடாண்ணா அது? இந்த ரேட் என்ன ரேட் சொல்கிறீங்க? 65,000 சொல்கிறாருங்க. 4 பல்லு கடாங்க அது. 4 பல்லுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு கடை. அண்ணா பார்த்தா சென்னையிலேருந்து வந்து வாங்கியிருக்காருங்க கடாவை. ஒயிட் கடாங்க. பியூர் ஒயிட்டு. ரொம்ப சூப்பரான கடாங்க அது. ரொம்ப அருமையான கடை. அண்ணா வாங்கியிருக்காரு. அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? சென்னையிலேருந்து வரீங்களா? இப்போ இந்த கடை என்ன ரேட்னு வாங்கிறீங்க? 140 எத்தனை கடாங்க? 140. 3 ஆடு வந்து 140 வாங்கியிருக்கேன். இதுவும் இது ஓகேங்க. அண்ணா 3 ஆடு வந்து 140 வாங்கியிருக்காருங்க. ரொம்ப பெரிய சைஸ் கடைங்க. ரொம்ப சூப்பரான கடை வாங்கியிருக்காரு அண்ணன். சென்னையிலேருந்து வந்து வாங்கியிருக்காரு. அண்ணா வந்து ஒரு 3 கடை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப சூப்பரான சைஸில் எடுத்து வந்திருக்காரு அண்ணன். ரொம்ப பெரிய சைஸ் கடாங்க. 3மே நெல்லூர் ஜிலிபி தான். அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா நீங்கள்? அக்ராவரம் ஏரிப்பட்டிலேருந்து வராரு. எத்தனை பல்லுண்ணா கடாங்க? எல்லாமே 2 பல்லு கடாங்க. ரொம்ப சூப்பரான கடாங்க இது. எவ்வளோ ரேட்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஜதை 75,000. ஜதை வந்து 75,000 சொல்கிறாருங்க. ரொம்ப பெரிய சைஸ் கடை. ரொம்ப அருமையாக இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக சொல்கிறாரு அண்ணா. வந்துருக்காருங்க. போன வாரம் சந்தைக்கு எடுத்து வந்தார். வேற ஒரு கடை எடுத்து வந்தார். இந்த முறை எடுத்து வந்திருக்காரு. தம்பி நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? அக்ராவரம் ஏரிப்பட்டிலேருந்து வராரு. 3 கடை கொண்டு வந்திருக்காரு. 4 கடை கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பல்லு கடாங்க நீங்கள் வச்சுக்கிறது? எல்லாமே 2 பல்லு கடை தான் கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ ரேட்டுமா சொல்கிறீங்க நீங்கள்? 40,000 சொல்கிறீங்க. ஓ 33,500 கேட்டு போயிருக்கேன். தம்பி வந்து 40,000 சொல்லியிருக்காரு கடாவை. ஒரு கடாவும் 33,500 கேட்டிருக்காங்க. தம்பிக்கு ரேட்டு கொஞ்சம் கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. அண்ணன் பார்த்தோன்னா ஒரு 2 கடை கொண்டு வந்திருக்காருங்க. செம்மையான ஷோ கடாங்க இது. 2 கடையுமே ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது கடை. அண்ணா எத்தனை பல்லு கடாண்ணா அது? அந்த பக்கத்து 4 பல்லு கடாங்க. இந்த பக்கத்து 2 பல்லு கடை. ரொம்ப அருமையாக இருக்குது கடை. எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க ஜதை நீங்கள்? ஜதை பார்த்தோன்னா 90,000 சொல்கிறாங்க. 90,000ங்க. ஆனால் அந்தளவுக்கு அந்த ரேட்டுக்கு ஏற்ற ஒர்த் இருக்குது கடாக்கு. ரொம்ப அருமையான கை வளர்ப்புங்க. ரொம்ப ஷோ பண்ணி எடுத்து வந்திருக்காரு அண்ணன். ஜதை வந்து 90,000 சொல்கிறாருங்க. எத்தனை பல்லு கடாமா அது? 2 பல்லு கடை. எவ்வளோ ரேட்டுமா சொல்கிறீங்க நீங்கள்? 37 சொல்கிறீங்களா? எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க ஃபைனலாக?
ஃபைனலாக 35 வந்தால் கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க கடாவை. ரொம்ப அருமையான கடைங்க, பெரிய சைஸ் கடை. அண்ணன் பார்த்தோன்னா ஒரு 4 கடை கொண்டு வந்திருக்காருங்க. 4 கடை ரொம்ப தரமான முறையில் வளர்த்து அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ ரேட்னு கேட்போம், எத்தனை பல்லுன்னு கேட்போம். அண்ணா 4 கடை எத்தனை பல்லு கடைண்ணா அது? இது ஒண்ணே ஒண்ணுதான், 2 பல்லு போட்டுக்குது. ஓகே. 3 பல்லே பல்ல. ஓ, 3 கடை வந்து பல்லே போடலைங்க இன்னும். ஒரு கடை மட்டும்தான் பல்லு போட்டிருக்கு. எவ்வளோ ரேட்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? 1,40,000 கொடுத்துருவேன். 1,40,000. 1,40,000 வந்து அண்ணன் வந்து 4 கடை கொடுத்துருவேன்னு சொல்கிறாருங்க. 30 கிலோக்கு மேல ஒரு கடை. எல்லாமே பார்த்தா 30 கிலோக்கு மேலே, லைவ் வெயிட் பார்த்தா 30 கிலோக்கு மேலே தான் இருக்கும். 4 கடை 1,40,000 சொல்கிறாங்க. இது 2 கடை கொண்டு வந்திருக்காரு. கைவெளுப்பு கடை 2 கடை கொண்டு வந்திருக்காரு. தம்பி எங்கேருந்து வரீங்க நீங்கள்? குடியாத்துமா? எத்தனை பல்லுமா 2 கடாவும்? இன்னும் பல்லு போடலையா? எவ்வளோ ரேட் எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? 55,000. தம்பி வந்து 55,000 சொல்கிறாருங்க. 2 கடை எடுத்து வந்திருக்காருங்க. 2 கடை எடுத்து வந்திருக்காரு. 55,000 சொல்கிறாருங்க தம்பி. தம்பி பார்த்தா ரெண்டு கடை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று பார்த்தா மார்ஷல்லாம், இன்னொன்று பார்த்தா பியூர் ஒயிட் கொண்டு வந்திருக்காரு. தம்பி எங்கேருந்து வராருன்னு கேட்பான். நீங்கள் என்ன ஊரில் வரீங்கம்மா? என்ன ஊரில் வரீங்க? பூங்குளத்துலேருந்து வரீங்களா? சரி, இது ரெண்டுமே எத்தனை பல்லு கடாமா? எத்தனை பல்லு கடை அது? 2 பல்லா? எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க? 80,000 சொல்கிறாருங்க தம்பி. 2 கடை நல்லா சரியான கடைங்க. ஒன்று மார்ஷல்லாம், ஒன்று பியூர் ஒயிட் நெல் இருக்குங்க. 2 கடை தம்பி கொண்டு வந்திருக்காரு. 80,000 சொல்கிறாரு.